சாட் ஜிபிடியில் இமேஜ் உருவாக்கலாம். ஈஸி ஏஐ டுட்டோரியல். Hello friends, welcome back to Tulzu English class. Today I am going to show you something very exciting. Have you ever wanted to create beautiful images without knowing Photoshop or graphic design? The good news is you don't need to be an artist. You don't need to know drawing. You don't even need any design experience. You only need சாட் ஜிபிடி. இன்னைக்கு நாம் ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒரு கேள்வி, நீங்கள் அழகான இமேஜ் உருவாக்கணும்னு ஆசைப்படுறீர்களா? ஆனால் டிராயிங் வராதா? ஃபோட்டோஷாப் தெரியாதா? கிராஃபிக் டிசைன் கற்றுக்கொள்ள நேரம் இல்லையா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். In this video, I will show you step by step how to create amazing AI images using ChatGPT. What is AI image generation? First, let us understand one simple question. What is AI image generation? AI image generation means creating an image by typing words. Instead of drawing with your hands, you simply describe the image. Then ChatGPT understands your description and creates the image for you. ChatGPT creates the image in just a few seconds. இன்று நான் உங்களுக்கு ChatGPT-ஐ பயன்படுத்தி வெறும் சில வார்த்தைகள் எழுதினாலே அழகான AI இமேஜஸ் எப்படி உருவாக்குவது என்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்க போகிறேன். ஏஐ ஜென்ரேஷன் என்றால் என்ன? முதல்ல ஒரு சின்ன கேள்வி, ஏஐ இமேஜ் ஜென்ரேஷன் என்றால் என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு படம் வரைய வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு பதிலாக உங்களுக்கு என்ன படம் வேணுமோ அதை வார்த்தைகளால் விவரித்து எழுதினாலே போதும். அந்த வார்த்தைகளை சாட்ஜிபிடி புரிஞ்சிக்கிட்டு சில நொடிகளில் ஒரு அழகான படம் உருவாக்கி தரும். எக்ஸாம்பிள் 1. Suppose I type a cute puppy playing with a red ball in a green garden, sunny morning, realistic style. Within a few seconds, ChatGPT creates that image. Look at the image on the screen. This image was created by ChatGPT using the exact same prompt. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் ChatGPT-யில் இப்படி எழுதுகிறேன். ஒரு அழகான நாய்க்குட்டி சிவப்பு நிற பந்துடன் பச்சை நிற பூங்காவில் விளையாடுகிறது. காலை சூரிய ஒளி, ரியலிஸ்டிக் ஸ்டைல். சில நொடிகளில் ChatGPT ஒரு அருமையான படத்தை உருவாக்கிடும். திரையில் உள்ள படத்தை பாருங்கள். இந்த படம் அதே ப்ராம்ப்டை பயன்படுத்தி ChatGPT மூலம் உருவாக்கப்பட்டது. எக்ஸாம்பிள் 2. If I type a young Indian boy studying English at home with books, smiling, cartoon style, colorful background, ChatGPT creates that image too. Look at the image on the screen. This image was created by ChatGPT using the exact same prompt. இன்னொரு எக்ஸாம்பிள். ஒரு இந்திய சிறுவன் வீட்டில் உட்கார்ந்து ஆங்கிலம் படிக்கிறான். மேஜை முழுக்க புத்தகங்கள், முகத்தில் அழகான புன்னகை, கார்ட்டூன் ஸ்டைல். இதையும் அழகாக உருவாக்கிவிடும். திரையில் உள்ள படத்தை பாருங்கள். இந்த படம் அதே ப்ராம்ப்டை பயன்படுத்தி ChatGPT மூலம் உருவாக்கப்பட்டது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். நீங்க எவ்வளவு தெளிவாக எழுதுகிறீர்களோ அவ்வளவு அழகான படம் கிடைக்கும். The better your description, the better your image. What is a prompt? Now you may ask, what is a prompt? A prompt is simple as instruction that you give to ChatGPT.
It tells ChatGPT what image you want. The prompt is like giving directions to a driver. If your directions are clear, the driver reaches the correct destination. If your directions are confusing, the driver may go to the wrong place. The same happens with AI. Clear prompt equals better image. இப்போ ஒரு முக்கியமான கொஷின். ப்ராம்ப்ட் என்றால் என்ன? ப்ராம்ப்ட்னா நீங்கள் சாட் ஜிபிடிக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது எனக்கு இப்படிப்பட்ட படம் வேணும்னு சொல்லுற வழிமுறை தான் ப்ராம்ப்ட். ஒரு டிரைவருக்கு அட்ரஸ் சொல்லுற மாதிரி. அட்ரஸ் சரியா இருந்தா அவர் சரியான இடத்துக்கு போவார். அட்ரஸ் தப்பா இருந்தா வேற எங்கேயாவது போயிடுவார். அதே மாதிரி தான் சாட் ஜிபிடிக்கும் ப்ராம்ப்ட் கிளியராக இருந்தால் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். How to write a good prompt? A good prompt usually includes these details. Number 1, subject. Who or what is the image? Examples: a young girl, a lion, a teacher, a family, a beautiful house. ஒரு நல்ல ப்ராம்ப்ட் எழுதும்போது இந்த 6 விஷயங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 1, யார்? படத்தில் யார் இருக்கணும்? உதாரணத்திற்கு ஒரு சிறுவன், ஒரு ஆசிரியர், ஒரு மருத்துவர், ஒரு சிங்கம், ஒரு குடும்பம், ஒரு அழகான வீடு. Number 2, action. What is happening? Examples: reading a book, running, cooking food, speaking English, playing cricket. நம்பர் 2, என்ன செய்கிறார்கள்? படத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? புத்தகம் படிக்கிறார்களா? சமையல் செய்கிறார்களா? கிரிக்கெட் விளையாடுகிறார்களா? ஆங்கிலம் பேசுகிறார்களா? நம்பர் 3, பிளேஸ். வேர் இஸ் இட்? எக்ஸாம்பிள்ஸ்: இன் எ கிளாஸ் ரூம், ஆன் எ பீச், இன்சைட் எ லைப்ரரி, நியர் எ வாட்டர்ஃபால், இன் எ வில்லேஜ். நம்பர் 3, எங்கே இருக்கிறார்கள்? பள்ளியிலா? வீட்டிலா? கடற்கரையிலா? கிராமத்திலா? மலையிலா? நம்பர் 4, ஸ்டைல். வாட் ஸ்டைல் டு யூ வாண்ட்? எக்ஸாம்பிள்: ரியலிஸ்டிக், கார்ட்டூன், டிஸ்னி பிக்சர் ஸ்டைல், ஒயிட் கலர் பெயிண்டிங், 3D அனிமேஷன். அனைம். நம்பர் 4, எந்த ஸ்டைல் வேண்டும்? ரியலிஸ்டிக்கா? கார்ட்டூனா? டிஸ்னி பிக்சர் ஸ்டைலா? அனைமா? 3Dயா? நம்பர் 5, லைட்டிங். எக்ஸாம்பிள்: மார்னிங் சன்லைட், கோல்டன் அவர், சாஃப்ட் லைட்டிங், சினிமேட்டிக் லைட்டிங், நைட் வித் மூன்லைட். நம்பர் 5, லைட்டிங் எப்படி இருக்க வேண்டும்? காலை சூரிய ஒளியா? மாலை கோல்டன் சன்செட்டா? சாஃப்ட் லைட்டிங்கா? சினிமா மாதிரி லைட்டிங்கா? நம்பர் 6, கேமரா வியூ. எக்ஸாம்பிள்ஸ்: க்ளோஸ் அப், போர்ட்ரைட், வைட் ஆங்கிள், டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ. நம்பர் 6, கேமரா எப்படி பார்க்க வேண்டும்? க்ளோஸ்அப்பா? போர்ட்ரைட்டா? வைட் ஆங்கிளா? ஃப்ரண்ட் வியூவா? டாப் வியூவா? இந்த விவரங்கள் எல்லாம் சேர்ந்தால்தான் ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராம்ப்ட் உருவாகும். சிம்பிள் ப்ராம்ப்ட் எக்ஸாம்பிள்: instead of writing a boy, write a happy 10-year-old Indian boy reading an English book in a school library, smiling, realistic style,
soft morning light, high quality. See the difference. The second prompt gives much more information. So ChatGPT creates a much better image. Simple prompt versus good prompt. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்க ஒரு சிறுவன்னு மட்டும் எழுதினா ஒரு சாதாரண படம் கிடைக்கும். ஆனா 10 வயது இந்திய சிறுவன் பள்ளி நூலகத்தில் ஆங்கில புத்தகம் படிக்கிறான். முகத்தில் புன்னகை, காலை சூரிய ஒளி, ரியாலிஸ்டிக் ஸ்டைல், ஹை குவாலிட்டின்னு எழுதினா ரொம்ப அழகான படம் கிடைக்கும். ப்ராம்ப்ட் எவ்வளவு நல்லதோ இமேஜ் அவ்வளவு நல்லது. Another example, bad prompt, a dog. Good prompt, a golden laboratory dog running in a green park wearing a blue collar, bright sunny day, realistic photography, high quality, detailed fur. Which image will look better? Of course, the second one. மற்றொரு உதாரணம், தவறான ப்ராம்ப்ட், ஒரு நாய். சிறந்த ப்ராம்ப்ட், பச்சை நிற பூங்காவில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கோல்டன் லேப்ரட்டரி நாய் நீல நிற காலர் அணிந்துள்ளது. பிரகாசமான வெயில் நிறைந்த நாள், இயற்கையான புகைப்படம் போன்ற தோற்றம், உயர்தரமான படம், மிக தெளிவான ரோமங்கள். எந்த படம் சிறப்பாக இருக்கும்? நிச்சயமாக இரண்டாவது படம். டிப்ஸ் ஃபார் பெட்டர் இமேஜஸ். Here are some simple tips. Tip number 1. Be specific. Don't write a bird. Instead, write a colorful parrot sitting on a tree branch with flowers. சிறந்த படங்களை உருவாக்குவதற்கான குறிப்புகள். இங்கே சில எளிய குறிப்புகள் உள்ளன. குறிப்பு எண் 1. குறிப்பிட்ட விவரங்களை கொடுங்கள். எ பேர்ட், ஒரு பறவை என்று மட்டும் எழுத வேண்டாம். அதற்கு பதிலாக மலர்களுடன் கூடிய மரக்கிளையில் அமர்ந்திருக்கும் வண்ணமயமான கிளி என்று எழுதுங்கள். டிப் நம்பர் 2. மென்ஷன் கலர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளூ ஷர்ட், ரெட் கார், கிரீன் கிராஸ், கோல்டன் சன்செட். கலர்ஸ் மேக் த இமேஜ் மோர் அட்ராக்டிவ். குறிப்பு எண் 2. நிறங்களை குறிப்பிடுங்கள். உதாரணமாக, நீல நிற சட்டை, சிவப்பு நிற கார், பச்சை நிற புல், தங்க நிற சூரிய அஸ்தமானம். நிறங்கள் படத்தை இன்னும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் மாற்றுகின்றன. டிப் நம்பர் 3. மென்ஷன் த ஸ்டைல். ஃபார் எக்ஸாம்பிள், ரியலிஸ்டிக், கார்ட்டூன், 3D, அனைம், டிஜிட்டல் பெயிண்டிங், வாட்டர் கலரிங். குறிப்பு எண் 3. படத்தின் ஸ்டைலை குறிப்பிடுங்கள். உதாரணமாக, ரியலிஸ்டிக், இயற்கையான தோற்றம், கார்ட்டூன், 3D, அனைம், டிஜிட்டல் பெயிண்டிங், டிஜிட்டல் ஓவியம், வாட்டர் கலர், நீர் வண்ண ஓவியம். டிப் நம்பர் 4. மென்ஷன் இமோஷன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ், ஹாப்பி, சேட், எக்ஸைட்டட், கான்ஃபிடென்ட், சர்ப்ரைஸ்ட். குறிப்பு எண் 4. உணர்ச்சிகளை குறிப்பிடுங்கள். உதாரணமாக, ஹாப்பி, மகிழ்ச்சியான, சேட், சோகமான, எக்ஸைட்டட், உற்சாகமான, கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கையான, சர்ப்ரைஸ்ட், ஆச்சரியமான. இது படத்தில் உள்ள கதாபாத்திரங்களின் உணர்ச்சிகளை இன்னும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் காட்ட உதவும். டிப் நம்பர் 5. மென்ஷன் த குவாலிட்டி. எக்ஸாம்பிள்ஸ், அல்ட்ரா டீடைல்டு, ஹை குவாலிட்டி, 8K, ஷார்ப் ஃபோக்கஸ், ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி, சினிமேட்டிக். These words often help produce richer looking images. குறிப்பு எண் 5. படத்தின் தரத்தை குறிப்பிடுங்கள். உதாரணமாக, அல்ட்ரா டீடைல்டு, மிக அதிகமான விவரங்களுடன், ஹை குவாலிட்டி, உயர்தரமான, 8K தரம்,
ஷார்ப் ஃபோக்கஸ் மிக தெளிவான, ஃபோக்கஸ் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி தொழில்முறை புகைப்படம், சினிமேட்டிக் சினிமா போன்ற தோற்றம். இந்த வார்த்தைகள் படத்தை இன்னும் வளமானதாகவும் அழகானதாகவும் உருவாக்க உதவக்கூடும். காமன் மிஸ்டேக்ஸ். Many beginners make these mistakes. Mistake number 1. Writing only one or two words. Example: cat, tree, car. These prompts are too short. பொதுவாக செய்யப்படும் தவறுகள். பல ஆரம்ப நிலை பயனர்கள் இந்த தவறுகளை செய்கிறார்கள். தவறு எண் 1. ஒன்று அல்லது 2 வார்த்தைகளை மட்டும் எழுதுவது. உதாரணம்: கேட் பூனை, ட்ரீ மரம், கார். இந்த ப்ராம்ப்ட் மிகவும் சிறியதாக உள்ளன. மிஸ்டேக் நம்பர் 2. கிவிங் கன்ஃபியூசிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், a boy standing and sitting at the same time. This is confusing. Keep your prompt clear. தவறு எண் 2. குழப்பமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பது. உதாரணமாக, ஒரு சிறுவன் ஒரே நேரத்தில் நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் இருக்கிறான். இது குழப்பமாக உள்ளது. எனவே உங்கள் ப்ராம்ப்டை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். மிஸ்டேக் நம்பர் 3. நாட் மென்ஷனிங் த ஸ்டைல். If you don't mention the style, ChatGPT chooses one automatically. Sometimes it may not match what you expected. தவறு எண் 3. ஸ்டைலை குறிப்பிடாமல் இருப்பது. நீங்கள் ஸ்டைலை குறிப்பிடவில்லை என்றால் ChatGPT தானாகவே ஒரு ஸ்டைலை தேர்வு செய்யும். சில நேரங்களில் அது நீங்கள் எதிர்பார்த்த ஸ்டைலாக இருப்பதில்லை. Practice activity. Now it's your turn. Try creating these images. Prompt number 1. A little girl flying a colorful kite in a village during sunset. Cartoon style. பயிற்சி செயல்பாடு. இப்போது உங்கள் முறை. இந்த படங்களை உருவாக்க முயற்சி செய்யுங்கள். Prompt number 1. சூரிய அஸ்தமானத்தின் போது ஒரு கிராமத்தில் வண்ணமயமான பட்டத்தை பறக்கவிடும் ஒரு சிறுமி. Cartoon style. Prompt number 2. An Indian family having dinner together. Warm lighting, realistic photography. Prompt number 2. ஒரு இந்திய குடும்பம் ஒன்றாக இரவு உணவு சாப்பிடுகிறது. இதமான விளக்கு ஒளி, இயற்கையான புகைப்படம் போன்ற தோற்றம். Prompt number 3. A young teacher teaching English in a classroom with smiling students. Cinematic style. Prompt number 3. புன்னகைக்கும் மாணவர்களுடன் வகுப்பறையில் ஆங்கிலம் கற்பிக்கும் ஒரு இளம் ஆசிரியர். Cinematic style. Practice every day. The more prompts you write, the better your images become. தினமும் பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமான ப்ராம்ப்ட்ஸ் எழுதுகிறீர்களோ அவ்வளவு சிறப்பான படங்களை உருவாக்க கற்றுக்கொள்வீர்கள். Final tips. Remember these 4 simple rules. Be clear, be specific, add details, keep practicing. Creating AI images is just like learning English. At first, your prompts may not be perfect, but every day you will improve. Soon, you will be able to create professional looking images in just a few seconds. இறுதி குறிப்புகள். இந்த 4 எளிய விதிகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தெளிவாக இருங்கள். குறிப்பிட்ட விவரங்களை கொடுங்கள். கூடுதல் விவரங்களை சேருங்கள். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். AI படங்களை உருவாக்குவதும் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதை போன்றதுதான். ஆரம்பத்தில் உங்கள் ப்ராம்ப்ட்ஸ் சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேறுவீர்கள். விரைவில் ஒரு சில வினாடிகளில் தொழில் முறை தோற்றம் கொண்ட படங்களை உங்களால் உருவாக்க முடியும். I hope
This video helped you understand how to create images using ChatGPT. If you found this video useful, please like, share and subscribe to our channel. Also, tell me in the comments which image are you going to create first using ChatGPT. Thank you for watching. See you in the next video.